அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதவர்கள் யாருன்னா சிம்மராசிக்காரர்கள். ஒரு வீட்டில் போய் கையை நினச்சிட்டோம்னா அவன் வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற மனசு என்றைக்குமே சிம்மத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது யாரும் சொல்லி கொடுக்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி ஒரு விஷயம் தப்புன்னா அதை தப்புன்னு சொல்ல தான் தெரியுமே தவிர அதை பூசி முழுகவும் தெரியாது சிம்மத்துக்கு. அப்போ சிம்மராசியோடைய குணம் என்ன? பூசி முழுக தெரியாதவர்கள், இன்னும் சொல்ல போனால் நடிக்க தெரியாதவர்கள். அப்போ சிம்மராசிக்காரர்கள் எது செய்தாலும் அது சரியாக தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எல்லாமே தப்பாக தெரியும். வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா சிம்மராசியாக இருந்தால் பொண்டாட்டிக்கிட்டேருந்து வாங்குகிற பேச்சு, முதல் பேச்சு என்னவாக இருக்கும்? இந்த ஆள் எதுக்கும் ஆகாதவர்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டி சிம்மராசியாக இருந்தால் புருஷங்கிட்டேருந்து வாங்குகிற பேச்சு, ஏ அப்பா இவர் ராட்சசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேச்சையும் வாங்காமல் சிம்மராசியால் கடக்க முடியாது. அப்போ வீட்டிலேயே எதிர்ப்புகளை ஹேண்டில் பண்ணி வெளி உலகத்தில் சக்ஸஸ் பண்ணக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். உங்களுடைய திமிர், உங்களுடைய கோபம், உங்களுடைய கௌரவம், அதுதான் லாபம். திமிர் இல்லாமல் இருக்கக்கூடாது.
சிம்மம்னா ஒரு அரளனும் மற்றவங்க. அப்படி நீங்கள் இப்போ உங்களுடைய கோபத்திற்கு, உங்கள் திமிருக்கு, உங்களுடைய வைராகியத்துக்கு இப்போ சக்சஸ் கிடைக்கிற நேரம் இதுதான். இந்த காலகட்டம் சுக்கிர பகவான் உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறார். சுக்கிரன் பல சூட்சமங்களை புரிய வச்சு வெற்றியை கொடுக்க போறார். நாம் அனுபவிக்காமல் இருந்த சில நல்ல விஷயங்களை அனுபவிக்க வைக்க போறார். இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ள உங்கள் உலகத்தில் சில விஷயம் மட்டும் இல்லை, உலக அளவில் நீங்கள் பேசப்படக்கூடிய பொருளாக மாற போறீங்க. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய காத்திருக்கு பிள்ளைகளா, கவலையே படாதீங்க. எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் காத்திருக்கு. நல்ல ட்விஸ்ட்டு தான் அது. நீங்கள் எதிர்பார்க்காதது இல்லை, மற்றவன் எதிர்பார்க்காது. நீங்கள் பயந்தது உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. நீங்கள் ஏதாவது பயந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல காலம், அற்புதமான காலம். சுக்கிரன் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறான், உயரிய விருதுகளை கொடுக்கிறான். மக்கள் மத்தியில், மக்களுடைய மனசில் இடம் பிடிக்க போறீங்க. அப்போ உங்கள் வெறுத்தவர்கள், உங்களை துட்சமாக நினச்சவர்கள், இவரால் இது முடியாதுன்னு என்னவங்க எல்லாம் சரண்டராக போகிறாங்க. அதுவும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு அப்பா சூப்பர். ஆமாங்க, அபிவிரதமான வளர்ச்சி, அபிவிரதமான வெற்றி. உண்மை. ஆன்மீகம், அரசியல், கலைத்துறை இதை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பிரம்மாண்ட நேரம். மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம வைராக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இப்போ தான் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. இப்போ பேசுகிறவன் என்ன பண்ணுவான்? பயமுறுத்துகிற மாதிரி கூட பேசுவான். நீங்கள் கொஞ்சம் அடங்கி பேசுங்கன்னுவான், அடக்கி வைங்கன்னு சொல்லுவான். இவன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. உங்கள் மனசில் இப்போ தோணும், இந்த நேரத்தில் அடங்கி போகணுன்னா அந்த இடத்துல அடங்குங்க, இந்த இடத்துல அடக்கணுன்னா அடக்குங்க. இதுதான் உங்களுக்கு வரலாறு படைக்கக்கூடிய நேரம். சுக்கிரன் இந்த சூட்சமங்களை உணர்த்த வைக்க போகிறார். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அழணும்னு சொல்லுவாங்க. டாக்டர் கேட்பாங்க, குழந்தை அழணும்பா அப்படின்வாங்க. ஏன்? ஆக்டிவாக இருக்கும், பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. குழந்தை அழுகலைன்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம அழணும். ஒரு பிரச்சனை வரும், அப்போ தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். அழுகையே ஆண்டவன் எனக்கு கொடுக்காதுன்னு சொல்லக்கூடாது. கண்ணில் இருந்தால் கண்ணீர் வரணும்னு அவசியம் இல்லை, மனசுலேருந்து கூட அழுக வரும். ஃபீல் பண்ணுறது. அப்போ சில இடங்களில் சிம்மராசிக்காரர்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா டோன்ட் ஃபீல். அதில் தான் உங்களுக்கு வளர்ச்சி அதிகம். நீங்கள் ஃபீல் பண்ணவே இல்லைன்னா தான் பிரச்சனை. இப்போ புரியுதுங்களா? இந்த நேரம் நமக்கு உரம் வைக்கிற நேரம்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் நம்மளை உயரக்கூடிய நேரம்னுவாங்க. சில சிரமங்களை பார்க்குறோம், சில விஷயங்களை இப்போ ரொம்ப பக்காவாக பிளான் போடணும். இது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி விளையாட்டுத்தனமாகவோ இல்லை யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்களோ அப்படிலாம் ஒரு நம்பிக்கையோடலாம் இருந்துடக்கூடாது. களத்தில் இப்போ நீங்கள் முழுமையாக இறங்கணும் பிள்ளைகளா. களத்தில் நீங்கள் இறங்கணும். அதுதான் உங்களுக்கு பலம், அதுதான் உங்களுக்கு பலம். இதுதான் சூட்சமம். இதை தான் சுக்கிரன் உணர்த்துறார். இதுதான் காலச்சக்கரம் உணர்த்துது. எதுவாக இருந்தாலும் உங்கள் கண் பார்வை கொண்டு வாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே முடிவெடுங்க. இப்படி ஒரு முடிவை யார் கொடுப்பா தெரியுமா? சமயபுரம் மாரியம்மன் கொடுப்பா, அம்பாள் கொடுப்பா. சமயத்தில் ஒரு பெண் பக்கத்தில் இருந்து யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு காணாம போயிடுவா. நீங்கள் நம்புங்க. நீங்கள் இந்த நேரத்தில் உணர்ந்து இதை என்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்து அந்த வார்த்தையை சொன்ன மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காதில் கேட்கும். உங்களுடைய ரைட் ஹேண்டில், ரைட்டு தோள்பட்டையில் யாரோ ஒருத்தவங்க உங்களோட ரைட் இயரில் சொல்கிறத உணருவீங்க. இது ஒரு மிராக்கலாக இருக்கும் இந்த விஷயம். உங்களுக்கு யாராவது பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, உங்கள் குடும்பத்தில் கெட்டது இருக்குது, இல்லை சூனியம் இருக்குன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. நல்ல நேரம் வரும்பொழுது பல பிரச்சனை வரதான் செய்யும். பல பேர் நம்மளை டீஆக்டிவ் பண்ண தான் செய்வாங்க. பல பேர் நம்மளோட எண்ணத்தை குழப்ப தான் செய்வாங்க. இது நல்ல நேரமே தவிர கெட்ட நேரம் இல்லைங்கிறத கான்ஃபிடென்ட்டாக மைண்டில் வச்சுங்க. சுக்கிரன் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். உங்கள் வாழ்க்கையில் சுய சிந்தனைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. சமயபுரம் மாரியம்மா அந்த ஆத்தா
நல்லதை செய்ய போகிறா. ஆத்தா நல்லதை செய்ய போகிறா. நல்லது நடக்கும் சிம்மராசிக்காரர்களே. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.